நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அண்ணா சீரியல் கோர்ட்டில் அத்தர் பெல்டி அடித்த சௌந்தரபாண்டி. பாண்டியம்மாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன? வீட்டில் சோதனையிட்ட நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் போலீஸ் சௌந்தரபாண்டி வீட்டில் சோதனையிட பாண்டியம்மா ரூமில் நகைப்பெட்டி கிடைத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது பாண்டியம்மாவை போலீஸ் கைது செய்ய போகும்போது அவர் சௌந்தரபாண்டியை பார்த்து கடைசியில் என்னை மாட்டிவிட்டு என்று திட்டிவிட்டு செல்கிறார். அடுத்ததாக பாண்டியம்மாவை கோர்ட்டில் ஆஜர்படுத்த அவள் உண்மையை சொல்ல தயாராக சௌந்தரபாண்டி கோவில் நகைகளை பாண்டியம்மாவிடம் கொடுத்து போட்டு பார்க்க சொல்லி எடுத்த போட்டோவை காட்டி என் அக்காதான் நகையை திருடியிருக்கா என்று கோர்த்து விடுகிறார். இதனால் நீதிமன்றம் பாண்டியம்மாவுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை விதிக்கிறது. இதனால் சௌந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் ஷாக்காகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இன்று முதல் இரவு இசைக்கு செய்த வேலை அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட். இசைக்கு கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்ட சிவபாலன் தானாக அப்பாவை வெட்டினேன். அவர் இசக்கியை கொல்வதற்காக கோவிலுக்கு அரிவாளுடன் வந்தார். விஷயம் தெரிஞ்சதுதான் நான் கோவிலுக்கு வந்தேன். அப்போது இசக்கியை அப்பா அரிவாளால் வெட்டி கொல்ல பார்த்தாரு. அந்த நேரத்தில் நான் தான் அப்பாவை வெட்டினேன். ஆனால் இசக்கி என்னை காப்பாற்றுறதுக்காக பழியை ஏற்றுக்கொண்டாள் என அனைத்து உண்மையையும் சொல்லுகிறான். அப்போது முத்துப்பாண்டி இசக்கி உங்க அண்ணன் எவ்வளவு சொன்னார், என் தங்கச்சி யாரையும் அரிவாளால் வெட்டி இருக்க மாட்டா என்று. ஆனால் நான் தான் நம்பல. ஆனால் சிவபாலனை காப்பாற்ற நீ பழியை ஏற்றுக்கிட்டு என்னோட குடும்பத்தையும் காப்பாற்றிட்ட, என்னுடைய மானத்தையும் காப்பாற்றிட்ட. உன்னை போல ஒரு மனைவி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்கிறார் முத்துப்பாண்டி. அப்போது இசைக்கு நாமெல்லாம் ஒரே குடும்பம் மாமா, உன்னைத்தானே வளர்த்தோம். நான் எப்படி சிவபாலனை விட்டு கொடுப்பேன்? அவரும் நம்ம குடும்பம்தானே மாமா என்று சொல்ல முத்துப்பாண்டி இசக்கியை கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்கிறான். இதையடுத்து இசக்கியை வீட்டுக்கு அழைத்து செல்கின்றனர். மறுபக்கம் பள்ளிக்கூடத்தில் புதிதாக வந்த வாத்தியார் அறிவழகன் ரத்னா ரூமுக்கு வந்து முட்டைக்கண்ணு முருங்கங்காய் என்று கலாய்க்க அதை பார்த்த ரத்னா சாக்காக 9வது படிக்கும்போது உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து உன் அண்ணன் கிட்ட அடி வாங்கினவன் நான் என்று சொல்ல அதை கேட்டு ரத்னா கோபப்படுகிறாள். மேலும் ரத்னாவுக்கு அந்த வாத்தியாரை பிடிக்கவில்லை என்பதால் ரத்னா அவனிடம் கோபப்பட்டு பேசினாலும் அவன் சென்றதும் அவன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பதை வெளிப்படுத்துகிறான். மறுநாள் காலை பரணி மற்றும் சண்முகம் கோவிலில் ஜோசியரை பார்த்து முத்துப்பாண்டிக்கும் இசக்கிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்காக ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். அப்போது ஜோசியர் இன்று இரவு 8 மணி நேரம் நன்றாக இருக்கிறது என்று நேரத்தை குறித்து கொடுக்க பரணி அண்ணன் முத்துப்பாண்டிக்கு போன் செய்து இன்னைக்கு 8 மணிக்கு உனக்கும் இசக்கிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்து இருக்கிறோம், நீ 7 மணிக்குள் வீட்டுக்கு வந்துவிடு என்று சொல்ல முத்துப்பாண்டி சந்தோஷத்தோடு வீட்டுக்கு சீக்கிரமாக வருகிறான். வீட்டில் அனைவரும் சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்க இசக்கி முருகனுக்கு மாலை போட்டு கொண்டு நிற்கிறாள். இதை பார்த்த முத்துப்பாண்டி கடுப்பாகி இன்னையிலிருந்து ஒரு மண்டலத்துக்கு நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் என்று சொல்ல அனைவரும் சிரிக்கின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.